ஓம் சாந்தி. 31/5/2017. இன்றைய முரளியின் தலைப்பு, இனிமையான குழந்தைகளே, ஸ்ரீமத் படி தூய்மையா ஆனீங்கன்னா தர்மராஜர் தண்டனையிலிருந்து தப்பிச்சிடுவீங்க. வைரம் மாதிரி ஆகணும்னா ஞான அமிர்தத்தை குடிங்க, விஷத்தை குடிக்காதீங்க. விஷத்தை விட்டுடுங்க, காமத்தை விட்டுடுங்க, இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணோம்? பாபாவுடைய வழிப்படி தூய்மை ஆகிட்டே இருக்கணும். அது ஒன்று தான் வழி. தர்மராஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாபா நினைவு, பாபா நினைவு. விகார சிந்தனைகள், எண்ணங்கள் எதுவும் இல்லாமல் விடுபட்டு இருந்தால் தண்டனையிலேருந்து தப்பிச்சிடலாம். இன்னொரு விஷயம், ஞானத்தை குடிச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த தூய்மையின் சக்தி இருக்கும். அப்போ தான் மாயா எதிர்க்கூடிய சக்தி கிடைக்கும். ஞானத்தை விட்டுட்டு ஒரு பக்கத்துலேயே ஓடிடுறேன், தாரணி சாரன்னு விட்டுட்டு ஓட்டிங்கன்னா என்ன ஆகிடும்? அங்கே போய் வந்துடுங்க. மாயா அடிச்சு, மாயா பயங்கரமாக அடிக்குது, ஏன்னே தெரியல. இங்கே ஃபுல்லாக கேட்டால் தானே. சரி 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 அப்போ பாபா சொல்கிறார், அதனால் விஷத்தை விட்டுடுங்க. இதை குடிச்சிக்கிட்டே இருக்கணும், அமிர்தம் குடிச்சிக்கிட்டே இருக்கணும். இப்போ தான் விஷம் விஷ எண்ணங்கள் எதுவுமே இல்லாமல் இருக்கும். கேள்வி, சத்யுக பதவிக்கான பாபா ஆக்சுவலாக நேற்று வானிலை ஒன்று சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாருன்னா, எந்த குழந்தை சத்யுகத்துடைய ஆரம்பத்தில் வருதோ அந்த நல்ல குழந்தை தான் முரளி ரொம்ப கவனமாக கேட்குமா. அதுவும் ஒரு தடவை படித்தா பிரஜை தான், பல தடவை படித்தா தான் ராஜா. சரி, கேள்வி, சத்யுக பதவி அடையிறோம்ல, ஒருத்தங்க நாராயணன் ஆகுறாங்க, ஒருத்தங்க அது கீழே இருக்கிறாங்க, இன்னொருத்தங்க அதோட கீழே இருக்கிறாங்க. இந்த பதவிக்கெல்லாம் முழு ஆதாரம் ஒரு விஷயத்தின் மேலே தான் இருக்குது. அது எந்த விஷயம் தெரியுமா? தூய்மை. தூய்மை. நீங்கள் கண்டிப்பாக பாபா நினைவிலே மூழ்கி இருந்து தூய்மை ஆகணும். வலுக்கட்டாயமாக தூய்மை ஆகுறதுல பதவி கிடையாது. அது சன்னியாசிகள் கூட இருக்கிறாங்க இல்லையா? பாபா நினைவு, அப்போ தான் அந்த சக்தி வரும் இல்லையா? தூய்மை ஆகிறதன் மூலமாக தான் சத்கதி கிடைக்கும், சத்தியுகத்துக்கு போக முடியும். யார் தூய்மையாகவே ஆகலையோ, எந்த தர்மத்து ஆத்மாவாக இருந்தாலும் சரி, பாபா குழந்தையாக இருந்தாலும் சரி, பாபா குழந்தை இல்லாட்டினாலும் சரி, தூய்மை ஆகலைன்னா கண்டிப்பாக தண்டனை அடைஞ்சு அதோடைய தர்மத்துக்கு போயிடும். மற்றபடி வீட்டில் இருங்க. ஆமாம், வீட்டில் இருங்க. ஆனால் எந்த தேகதாரியும் நினைவு செய்யாதீங்க. அதில் தான் அப்படியே பறந்துக்கிட்டே இருப்பீங்க. முழுக்க முழுக்க பாபா நினைவு. கணவனை பார்த்தாலும் பாபா நினைவு கட்டாகாமல் இருக்குதா நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஏதோ காலே பூமியில் இல்லாத மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். வீட்டில் இருங்க, ஆனால் தேகதாரி நினைவு செய்யாதீங்க. அப்படியே பார்த்தா ஆத்மாவை பாருங்க, அவ்வளோதான். ஆத்மா நடிப்பு, அவ்வளோதான். வீட்டில் இருந்து தேகதாரியை நினைவு செய்யாமல் தூய்மையாகவும் இருந்தீங்கன்னா உயர்ந்த பதவி கிடைக்கும். பாபா நினைவு, தூய்மை, தேகதாரியை மறக்கிறது, உயர்ந்த பதவி கேரண்டி. இதோடைய ஆதாரத்தில் தான் பாடல். உங்களை அடைந்ததால் நாங்கள் உலகத்தையே அடைந்தோம். ஓம் சாந்தி. சிவபகவான் சொல்கிறார், வேற யாரையுமே பகவான் சொல்லப்படுறது கிடையாது. கடவுள் ஒருத்தர் தான், சிவன் தான். ஒரு நிராகார பரமபிதா பரமாத்மா மட்டும்தான் சிவபாபான்னு சொல்கிறோம். அவர் தான் எல்லா ஆத்மாக்களுடைய தந்தையும். இந்த நிச்சயம் முதல்ல உங்களுக்கு இருக்கும். எந்த நிச்சயம்? ஒரு சிவபாபா தான் பரமபிதா பரமாத்மா, எல்லா ஆத்மாக்களுக்கும் அப்பா அவர் தான், நான் அவங்க குழந்தைன்ற நிச்சயம் இருக்கணும். துக்கம் வரும்பொழுது மட்டும் பரமாத்மா உதவி செய்யுங்கன்றது. கொஞ்சம் பிரச்சனைலாம் சரியாயிடுச்சுன்னா அழப்படா கடவுள் இருக்காரா, இவங்ககிட்ட மட்டும் வந்து பேசினாங்களான்ட்டு போயிடுவாங்க. நம்ம வீட்டில் யாருக்காவது பிரச்சனை வருதுன்னு வச்சுங்களா,
பாபாவை நினைக்கணும், அப்படியே ஊந்து நினைப்பேன். சரி அண்ணா, ஐயோ இவங்க சொல்லி தான் சரியாச்சா அப்படின்ட்டு போயிடுவாங்க இல்லையா. துக்கம் வரும்போது மட்டும் பரமாத்மா உதவி செய்யுங்க, இரக்கம் வைங்கன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் தங்களை ஆத்மான்னு புரிஞ்சிக்கல. இந்த ஆத்மாவுடைய அப்பா தான் பரமாத்மா, அவரைத்தான் நினைவு செய்கிறோன்னு தெரிஞ்சிக்காமலே உதவி செய்யுங்க. ரோட்டில் போகிறவங்களாம் வந்து உதவி செய்வாங்களா? அவங்களுக்கு ஒரு உறவு இருந்தால் தானே உதவி செய்வாங்க. இப்போ பாபா செய்யணும்னா ஏன் செய்யணும்? ஒரு உறவு இருக்கணும். அது என்ன உறவு? அது தெரிஞ்சுக்கல. அது இருக்கணும், உங்களுக்கு நிச்சயம் இருக்கணும். அவர் என் அப்பா, நான் ஆத்மா, அவர் என்னோட தந்தை. இந்த முழு உலகமும் தூய்மையற்ற ஆத்மாக்களுடைய உலகம் இது. அதனால தான் எல்லாரும் என்ன பண்றாங்க, நாங்கள் பாவி, நீசர்கள், சம்பூர்ண நிர்வீகாரி, எங்களை மாதிரி பாவி யாருமே கிடையாது, அழுக்கானவங்க யாருமே கிடையாதுன்னு பாடுறாங்க. அது ஆனால் தன்னைத்தான் பாடுறாங்கன்னு புரிஞ்சிக்காமலே பாடுறாங்க. ஒரு ராகம் மெட்டோடு இருக்கும்போது நல்லா இருக்குதுன்னு பாடிடுறாங்க. பாபா புரிய வைக்கிறார், பகவான் தந்தை ஒருத்தர் தான் அப்படின்னு தானே சொல்றீங்க. கடவுள் ஒருத்தர் தான் சொல்றீங்க. அப்படின்னா தந்தை ஒருவர்னா உங்களுக்கும் அவர் தான் தந்தை, இவங்களுக்கும் அவர் தான் தந்தை, இவங்களுக்கும் அவர் தான் தந்தை, எனக்கும் அவர் தான் தந்தைனா ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரர் ஆயிடுறீங்களே, அதானே அர்த்தம். ஆனால் அது ஆத்மாவுடைய அப்பான்றதுனால சகோதரர்கள். ஆனால் சரீரத்தின் ரீதியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உண்மையிலே யார்? ஆண் உடலில் இருந்தால் சகோதரர், பெண் உடலில் இருந்தால் சகோதரிகள். இருந்தாலும் சிவபாபாவுடைய குழந்தைங்க தான். சிவபாபாவுக்கு மட்டும் நீங்கள் குழந்தைங்க கிடையாது, வேற யாருக்கு குழந்தைங்க? பிரஜாபிதா பிரம்மாவுக்கும் நீங்கள் குழந்தைங்க தான். இவர் உங்களுடைய எல்லையற்ற தந்தை, ஆசிரியர், குரு, மூணும் ஒருவராகவே இருக்கார். அவரே சொல்றாரு, நான் ஒரு பொழுதும் உங்களை தூய்மை இழக்க வைக்கிறது கிடையாது. அப்ப எப்படி கடவுள் துக்கத்தை கொடுத்தாருன்னு சொல்ல முடியும்? தூய்மை இழந்தாதான் துக்கமே உங்களுக்கு வரும், அதுதான் நியதி. தூய்மையா இருக்கிற ஆத்மாவை துக்கம் நெருங்க கூட செய்யாது. அதனால தான் பாபா சொல்றார், இயேசு உடல்ல கிறிஸ்து இருக்கும்போது அவருக்கு எந்த துக்கமும் வராதுன்றார். அது என்ன தப்பு செஞ்சதோ தண்டனை அனுபவிக்க. ஸோ இந்த நாடகத்தில் மனிதர்கள் கொடுக்குற தண்டனையிலேருந்து நீங்கள் தப்பிக்கிறீங்களோ இல்லையோ, இந்த நாடகத்தோடைய தண்டனை தூய்மையானவர்களுக்கு கிடைக்காது, தப்பு பண்ணாதவங்களுக்கு கிடைக்காது. சூப்பர்ல. ஏன்னா நான் உங்களை தூய்மை இருக்க வைக்கிறதே கிடையாது. தூய்மை படுத்துறதுக்காகவே வர என்ன போய் சோதிக்கிறியேன்னு கேட்டா, தூய்மை இழுக்கும் போதுதான் தவறான காரியத்தை பண்றீங்க. ஆமா மாதாஜி, தூய்மையாவே இருக்கிறீங்க சத்தியுகம் திரேதாயுகத்துல, அப்ப உங்களுக்கு பிரச்சனை இல்லை. தூய்மை இழக்க ஆரம்பிக்கும் போதுதான் அப்ப என்ன பார்த்து நீங்க என்ன சோதிக்கிறிய முருகா, என்ன சோதிக்கிறிய கடவுளேன்னா என்ன அர்த்தம்? நானா தூய்மை இருக்க வச்சான்? செஞ்சதுக்கு உப்பு தின்னா தண்ணி குடிச்சுதான் ஆகணும். இப்ப பாபா சொல்றார், என் அறிவுரைப்படி நீங்க நடந்தீங்கன்னா கண்டிப்பா சத்தியுகத்தின் உயர்ந்த பதவி கேரண்டி. அதை விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, உங்க மனசு சொல்லிச்சு நடந்தீங்க, ராவணனுடைய வழிப்படி நடக்கிறவங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. என் வழிபடி நடந்தா மட்டும்தான் பாதுகாப்பு, கேரண்டி எல்லாமே. ஏன்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ராவணனுடைய வழிபடி நடக்கிறவங்க தான், அவனோட சேனை தான் இங்க. ஏன்னா எல்லார்கிட்டையும் 5 விகாரம் இருக்குது.
அதனால பாபா சொல்றார், ஏ குழந்தைகளே, இப்ப நிர்விகாரி ஆகுங்க, ஸ்ரீமத் படி நடங்க. தினம் தினம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஆனா விகாரத்தை விட்டபாடே இல்லை. இதனால நீங்க சொர்க்கத்தின் எஜமானர் ஆகிறதே கிடையாது. எப்படி சூப்பரா சொல்றாரு பாருங்க. நிர்விகாரி ஆக்கத்தான் நான் வரேன், இதுல எக்ஸப்ஷனே கிடையாது இல்லையா? ஸ்ரீமத் படி நடங்க நடங்கன்றான விகாரங்களை விடவே மாட்டீங்க. அப்ப சொர்க்கத்தின் எஜமானர் ஆகிறதே கிடையாது. எல்லாருமே அஜாமில் மாதிரி பாவிகளாகி இருக்கிறாங்க. ஏன்? ஏன்னா இது ராவண சம்பிரதாயம், சோகவனம், சோக வாட்டிக்கா. எவ்வளவு துக்கத்தில் இருக்கிறாங்க பாருங்க. அஜாமில் மாதிரி பாவிகள் ஆனதுனால துக்கத்தில் இருக்கிறாங்க. பிறகு பாபா தான் தூய்மையான ராஜ்யத்தை உருவாக்குறார். ஆனா தூய்மையான ராஜ்யத்தை அசுத்தமான ராஜ்யத்துல வந்து உருவாக்குறார். ராவண ராஜ்யத்துல விடுவாங்களா? இது மாதிரி இது ஏன் ஸ்தானம் ஓ ஸ்தானம் ராஜாக்கள் அடிச்சுக்கிற மாதிரி இல்லையா? யார் இடத்துல வந்து இல்லையா? அதே மாதிரி ராவண ராஜ்யத்துல வந்து பாபா அவர் ராஜ்யத்தை உருவாக்குறாருன்னா விட்டுருவாங்களா? ராவணனுடைய படை எல்லாமே ராவணனோட படை. அதனால மைண்ட்ல எப்பவுமே ஒரு ஞாபகம் வச்சுக்கணும், இது உண்மையிலும் உண்மையான யுத்த மைதானம். ஒரு வினாடி விடாம நாலாபுரத்துல இருந்தும் உங்களுக்கு அம்பு பாஞ்சிக்கிட்டே இருக்கும். ராவணன் விடுற அம்பு தடுக்கிறதுக்கு பாதுகாப்பு கவசம் என்னது? நினைவும் ஸ்ரீமத்தும். பாபாவுடைய வழிபடியும் நினைவுல இருந்தீங்கன்னா அது தாக்காது, இல்லைன்னா மாட்டிக்குவீங்க. உண்மையான யுத்த மைதானம் இது. கீதையில பகவான் என்ன சொல்றாரு? காம மகாசத்ரு, அதன் மீது வெற்றி அடையுங்கள் சொல்றாரு. ஆனா அதையும் வெற்றி கொள்றது கிடையாது. பாபா திரும்ப திரும்ப சொல்றாரு இன்னைக்கு இல்லையா? காம மகாசத்ரு, வெற்றி அடையுங்கன்னு சொல்றேன். காமத்தை வெல்வதன் மூலம் ஒட்டுமொத்த உலகத்தையும் வென்றுடலான்னு நான் சொல்றேன். ஆனா அதையே வெற்றி அடைய மாட்டீங்க. பாபா இப்ப புரிய வைக்கிறாரு, ஆத்மாக்களாகிய நீங்க இந்த உடல் உறுப்பு மூலமா கேட்குறீங்க, பிறகு மற்றவங்களுக்கும் உடல் உறுப்பு மூலமா சொல்றீங்க. இது என்னது? ஆத்ம பேச்சு. உங்களுக்குள்ள நீங்களே பேசிக்க வேண்டியது. நான் ஆத்மா, காது வழியாக அந்த ஞானத்தை கேட்டுட்டு இருக்கிறேன், உள்ள ஒளிஞ்சிட்டு கேட்டுட்டு இருக்கிறேன். சொல்றதும் உள்ள இருந்துகிட்டே சொல்றேன். எல்லா நடிப்பையும் ஆத்மா தான் பண்ணுது. ஒரு சரீரத்தை விட்டுட்டு இன்னொரு சரீரத்தை எடுத்து அதோடைய நடிப்பை நடிக்கிறதும் ஆத்மாவாகிய நான் தான். ஆனா மனிதர்கள் பாருங்க, தன் ஆத்மான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக தேகாபிமானி ஆகிட்டாங்க. நான் ஆத்மாப்பா, ஏற்கனவே பல ஜென்மமாக சேர்த்து வச்சதை தான் இப்போ நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். அது பாவமாக இருந்தாலும் சரி, புண்ணியமாக இருந்தாலும் சரி. அதை விட்டுட்டு சுற்றி இருக்கிறவங்க மேலே கோபப்பட்டுன்னு இருந்தேன்னா தேகாபிமானம் இல்லையா? இந்த ஆத்மாவுடைய கண்டினியூட்டி இப்போ இந்த பிறவியில் தெரிஞ்சதுக்கு மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி பல பிறவியாக எனக்கு தெரியும்னு தெரியும். ஆனால் என்னவா இருந்தது தெரியாது. அந்த நடிப்பு மறந்து போச்சு. ஆனால் பாபா சொல்கிறாரு, கண்டிப்பாக இருக்கு. தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு வர மாதிரி நான் கொடுத்துட்டேன், அங்கே விதைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து அறுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ உதைக்கிறாங்க குத்துறாங்கன்னா அது வந்துட்டே இருக்குது, வாங்கிக்க வேண்டியதுதான் இல்லை? அப்போ எப்படி வாங்கணும்? ஆத்மான்னு புரிஞ்சுக்கணும். இந்த ஆத்மாவுக்கு நான் கொடுத்துருந்தேன், அது புரியாமல் தேகாபிமானி ஆயிட்டதுனால என்ன ஆயிடுது? துக்கத்தை கொடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டோம் இருக்கிறோம். அதனால தான் பாபா சொல்றார், குழந்தை ஆத்மாபிமானி ஆகு. 20 வருஷத்துல ஆத்மாபிமானிகளின் உலகம்தான் வரப்போகுது. நீ அங்கே போகணும்னா அதுக்கு தானே பயிற்சி பண்ணணும். அந்த சத்தியுக தேவதைகளுக்கு ஆத்ம அபிமானியாக தான் இருப்பாங்க, இருந்தாலும் பரமாத்மா பற்றியே தெரியாது.
ஆனால் உங்களுக்கு பரமாத்மாவை பற்றியும் தெரியும், அவங்கள விட உயர்ந்தவங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஆத்மாபிமானியாக இருக்கணும். ஆனால் தேக அபிமானியாக இருக்கிறீங்க, எப்படி அடிக்கிறாரு பாருங்க. எப்படி இருக்கணும், அவங்கள விட உயர்ந்தவன்னு சொல்கிறேன், நீங்களும் பெருமையாக சொல்லிக்கிறீங்க, ஆனால் தேக அபிமானியாக இருக்கிறீங்க. இந்த இதெல்லாம் இருக்கும்ல, இங்க கலியுகத்துல இருக்கிறதுனால நீங்க சொல்ற மாதிரி சங்கம யுகத்துல பண்றோம் இல்ல, அதனுடைய தாக்கம் இருக்கு. அங்க சத்தியுகத்துல எதுவுமே இருக்காது. அதனால அப்படி விட்டா இருப்பேன்றீங்க, எல்லாரும் காலி பண்ணிடலாமா? இப்ப பாபாவை வச்சுக்கிட்டே சமாளிக்கிறோம்ல, அதனால கொஞ்சம் நமக்கு கஷ்டமா இருக்குதா? அதேதான். சரி, ஓகே, சூப்பர். பாபாவுக்கே பாடம் சொல்றாரு நீங்க தான். தந்தைக்கு உபதேசம் செஞ்ச முருகனே நீங்க தான். இப்ப பாபா சொல்றாரு, தேகாபிமானியாகவும் இருக்கிறீங்க, பரமாத்மாவை பற்றி தெரியாமலாம் இருக்கிறீங்க, அதனால தான் உங்களுக்கு இப்படி துர்கதி ஏற்பட்டிருக்கு. நீங்கள் சொன்னதுக்கு பாபா பதில் சொல்கிறார் இல்லையா? நீங்கள் அவருக்கு விளக்கம் சொன்னீங்களா, அதனால தான் உங்களுக்கு துர்கதி ஏற்பட்டுச்சுன்ட்டாரு. துர்கதியை பற்றி புரிஞ்சிக்கவே இல்லை. யாருக்கிட்ட பணம் நிறையா இருக்குதோ அவங்க ஏதோ சொர்க்கத்தில் இருக்கிறதா நினச்சிக்கிறாங்க. ஆனால் பாபா சொல்கிறாரு, இவங்க எல்லாரும் கண் இமைக்கும் பொழுதில் ஏழையாகிடுவாங்க. எவ்வளோ பெரிய விஷயம். நமக்கு தான் இப்போ சேர்ந்துக்கிட்டே இருக்குது. இழந்துடக்கூடாது, அதுலேயும் கவனமாக இருக்கணும். ராவணன் எந்த ரூபத்தில் வந்து கொலைச்சிட்டு போவான்னு தெரியாது இல்லையா? சீதையை கடத்துந்து நம்ம கதை தானே, ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன் அவங்க ஒரு வினாடியில் ஏழையாகிடுவாங்க? ஏன் எல்லாரும் ஏழையாகிடுவாங்க? இப்போ அவங்கெல்லாம் பணக்காரங்கள்லாம் தோ விநாசம் வரப்போகுது. விநாசம் நடக்கிறது நல்லது தானே. சொர்க்கம் வரப்போது, முக்தி தாமத்துக்கு போயிடும். உடம்பு இல்லைன்னு நினைக்கிறவங்க நீங்களே பயந்தீங்கன்னா அப்போ மற்றவங்க நிலைமை என்ன ஆகுறது? உலக கழுவிட்டாங்க இல்லையா? அதனால முக்தி தாமத்துக்கு நான் போக போறேன்னு குஷி தான் அடையணும். ஏன்னா சாகிறதுக்கு தயாராகிட்டு இருக்கிறீங்க. இப்ப தினம் தினம் பயிற்சி எதுக்கு கொடுக்குறாங்க? இது வந்து ஒரு மாதாஜி வந்து அவங்க குழந்தைங்கள, வாடா வாடா இதெல்லாம் கேள்றா, நல்லா இருக்கும் நல்லா. அன்னைக்கு பார்த்து முரளியில இந்த இறந்து போறத பத்தி வந்துச்சான். ஐயோ அம்மா இது என்னம்மா இது, ஐயோ நீ இந்த மாதிரி ஆயிடுவேம்மா அப்படின்னு பயப்படுறாங்களாம். இப்போ பாபா சொல்றாரு, நீங்க இறந்து விடுவதற்காக தயாராகி கொண்டிருக்கிறீர்கள். ஆனா மனிதர்கள் இறப்பதற்கு பயப்படுறாங்க. மரணத்துக்கே பயப்படாதவன் எதுக்காவது பயப்படுவானா? பயப்படுறாங்க எல்லாரும். பாபா அதுக்காக போய் எனக்கு மரண பயம் இல்லைன்னு போய் வம்பு இழுத்துன்னு இருக்கக்கூடாது. இந்த உடம்பு முக்கியம், பாதுகாத்துக்கணும். பட் அதுக்கு பயம் கிடையாது இல்லையா? ஏன் பாதுகாக்கணும்னா சேவையும் பொக்கிஷத்தையும் இதில் தான் அள்ள முடியும். பாபா உங்களை வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டுக்கு போகிறதுக்காக தகுதி உள்ளவராக மாற்றிட்டு இருக்கிறார். தூய்மை இல்லாதவங்க தூய்மை இல்லாத உலகத்துல தான் பிறவி எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இப்ப வரப்போற உலகம் என்னது? தூய்மையான உலகம். அங்க பிறவி எடுக்கணும்னா தூய்மையாகிதான் ஆகணும். தூய்மை இல்லை, நான் தூய்மை ஆகலைன்னா என்ன ஆகும்? மறுபடியும் இந்த உலகம் எப்ப தூய்மை இருக்குதோ அப்பதான் பிறவி எடுப்பீங்க. அது வரைக்கும் பார்த்துமா என்னாச்சு. இப்ப பாபா சொல்றாரு, இங்க யாருமே சொர்க்கவாசி கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தூய்மையானவங்களும் கிடையாது, சுகமா இருக்கிறவங்களும் கிடையாது. அதனால பாபா முக்கியமா சொல்ற விஷயமே தூய்மை ஆகுங்க, தூய்மை ஆகுங்க, தூய்மை ஆகுங்க. தூய்மை தூய்மை அதிகமா வருது. சரி, தூய்மை ஆகுங்க. தூய்மை ஆகாம தூய்மையான உலகத்துக்கு வந்துடுவோன்னு கனவு காணாதீங்க. தூய்மை இல்லாம தூய்மையான உலகத்துக்கு வர முடியாது. தூய்மையின் காரணத்துக்காகத்தான் அபலைகள் மேல அடி விழுது. வேற எதுக்கு அடிக்கிறாங்க இல்ல? ஏன்னா உங்களுக்கு விஷமே அமிர்தமா இருக்குது. கரெக்ட். அதுக்கு பாபா சொல்றாரு,
அதுக்கு ஆக்சுவலாக நேற்று வானிலை சொல்லியிருக்காரு, சகிச்சுக்க வேண்டி இருக்கும். ஆனால் தூய்மை ஏற்றாங்க, சகிச்சுக்கணும். ஆனால் அதுக்குன்னு போய் தூய்மை எழுந்திருக்கிறோம். ஓ பாபா சகிச்சுக்க சொன்னால் இதையும் சகிச்சுக்கணும்னு புரிஞ்சிக்கக்கூடாது. உயிரே போனாலும் நான் தூய்மை இழக்க மாட்டேன். மீரா அப்படி தான் இருந்தாங்க. ராஜாவுடைய மனைவிப்பா, ராஜா நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லை, அவங்கக்கிட்ட ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அது இந்திர சுகத்தில் மூழ்கி இருக்கும்போது கிட்ட கூட நெருங்க முடியாது. அப்போ யோக பலத்தை அதிகமாக்கணும், எல்லாத்தையும் சகிச்சுக்கவும் செய்யணும். ஏன்னா இவங்க விஷத்தை காமம்ன்ற விஷத்தை அமிர்தம்னு நினைக்கிறேன். பாபா சொல்கிறார் காமம் நல்ல பாம்பின் விஷம்ன்றார். அது தெரிஞ்சும் ஏன் அது பின்னாடி அலையிறீங்கன்னு கேட்குறாரு. நான் உங்களை ஞான அமிர்தத்தினால உங்களை வைரம் மாதிரி ஆக்குறேன், ஆனால் நீங்கள் ஏன் மறுபடியும் விஷத்தை குடித்து சோழி மாதிரி ஆக்குறீங்க? சூப்பர் இல்லையா? இந்த ஞான அமிர்தம் குடிக்கும்போது அப்படியே மிகப்பெரிய பயில்வானா நிற்கிறோம். திடீர்னு விஷத்தை குடிச்சா என்ன ஆகிடும்? ஒன்றுத்துக்கும் உதவாத சோழி மாதிரி ஆகிடும். ஏன் அப்படி ஆகுறீங்க? அரை கல்பமாக விஷத்தை சாப்பிட்டது பத்தலையா? எப்படி கேட்குறாருப்பா? அரை கல்பம் இன்னும் பத்தலையா உங்களுக்கு? இப்போ என்னுடைய ஆணையை ஏற்றுக்கொள்ளுங்கள். அன்பு கிடையாது, ஆணை, அதிகாரம், ஆர்டர். ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏற்றுக்கலன்னா தர்மராஜரின் தண்டனையை அடைய நேரிடும். ரெண்டே சாய்ஸ். வாங்காம போனா நான் சொல்றது கேளு, இல்லை போய் வாங்கிட்டு போகணும். எது சௌரியம்? லௌகீக தந்தை கூட என்ன சொல்றார்? குழந்தை குலத்தின் பேரை கெடுக்கிற மாதிரி எந்த ஒரு காரியமும் செய்யாதீங்கன்னு லௌகீக தந்தையே சொல்றாருல்ல. அது என்ன டுபாக்கு ஒரு குடும்பம், அந்த பேர் கெட்டு போறதுக்கே அவர் அப்படி சொல்றாரு. இது என்ன மாதிரி குடும்பம்? ஈஸ்வரனுடைய குடும்பம் இல்ல. அப்ப வெளியில ஒரு தவறான காரியம் செஞ்சோன்னா யார் பேர் கெட்டு போயிருந்தோம்? கடவுள் சொல்லி கொடுக்குறாரு நீங்க சொல்லுவாங்கல்ல. அதனால பாபா சொல்றாரு, குலத்தின் பேரை உங்க சகோதரர்கள் பேரை கெடுக்கிற மாதிரி காரியம் செய்யாதீங்க, அப்பா பேரை கெடுக்கிற மாதிரி காரியம் செய்யாதீங்க. ஒரு அடியிலும் ஸ்ரீமத்தா இதுன்னு செக் பண்ணி நடங்க, தூய்மை ஆகுங்க. ஏன்னா அது ஒன்று இருக்குது, செக் பண்ணி நடக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, தண்டவாளத்துக்குள்ளேயே போகணும், 2 கோடு அதுக்குள்ளேயே போகணும், ஸ்ரீமத் அதுக்குள்ளேயே போகணும். அது கீழே பார்த்துட்டு போனால் தான் போக முடியும். கொஞ்சம் இப்படி சைடில் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? கொஞ்சம் கோட்டை விட்டு வெளியே வருவீங்க. அப்புறம் அப்படியே போய் இன்னும் நல்லா, அதாவது அந்த கோட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் வெளியில் இருக்கிறது பெருசாக தெரியாது. வெளியே வரும்போது ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். அப்படியே போயிட்டே ரொம்ப நேரம் கழிச்சு எங்கடா கோடையை காணோன்னு இருப்பீங்க, போய் விகாரத்தில் வீழ்ந்து கிடப்பீங்க. அதுக்கு தான் பாபா சொல்கிறார், ஒரு சின்ன ஸ்ரீமத்தை மீறினீங்கனாலே அங்கே போய் மாட்டிக்குவீங்கன்றார். ஸ்ரீமத் படி நடங்க, தூய்மை ஆகுங்க. காமச்சிதையில் உட்கார்ந்தீங்கன்னா, காமச்சிதையில் உட்கார்ந்ததுனால தான் உங்கள் முகம் கருப்பாகவே இருக்குது. இன்னும் போய் உட்கார்ந்தீங்கன்னா என்ன ஆகிடும்? இன்னும் கருப்பாகிடும். அதனால தான் பாபா சொல்கிறாரு, இப்போ உங்களை ஞானச்சிதை, அது பாபா சொல்கிறாரு, நல்ல யோக பலத்தில் பயங்கர தூய்மையான அப்படியே முகம் ஜொலிக்கும்ன்றார் இப்போவே இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, அதை விட்டுட்டு போய் பாபா குழந்தை ஆகியும் காமத்தில் வீழ்ந்தீங்கன்னா இன்னும் கருப்பாகிடும். ஞானச்சிதையில் உங்களை உட்கார வச்சு வெள்ளையாக்கிட்டு இருக்கிறான். எதுக்கு? சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஞானச்சிதையில் அமர்த்தி தூய்மை ஆக்குறான், வெள்ளை ஆக்குறான். ஆனா இந்த ஞானத்தை தினம் தினம் கேட்டும் காமச்சிதையில் உட்கார்றத விடலை அப்படின்னா சொர்க்கத்துக்கு இல்லை, சொர்க்கத்துடைய வாசலை கூட நீங்க பார்க்க முடியாது. எப்படி சொல்றாரு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? திரேதாயுகத்துடைய இறுதி கூட வர முடியாது. அதான வாசல இல்ல, வாயில கூட பார்க்க முடியாது. அதனால பாபா சொல்றாரு, ஸ்ரீமத் படி நடந்து செல்லுங்கள்.
பாபா குழந்தைங்க கிட்ட தான் பேசுவார், எல்லார்கிட்டையும் இதை சொல்ல மாட்டார். யார் குழந்தை? பாபா சொல்கிறத கேட்குறவங்க தான் குழந்தை. எப்படி சொல்ல வைப்பாங்க? அவன் கேட்கல பாபா, இத்தனை வருஷம் இது பண்ணல, அது என் குழந்தையா இல்லையான்னு நீ ஆராய்ச்சி பண்ணாத, நீ என் குழந்தையா? அப்போ அந்த குழந்தை இத்தனை வருஷம் வந்து கேட்கலன்னா என்ன அர்த்தம்? அது என் குழந்தை இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் அந்த ஆராய்ச்சி உனக்கு தேவையில்லை, நீ குழந்தை தானே, நீ கேளு. சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்கறதுக்காக பாபா வந்திருக்காருன்னு குழந்தைங்களுக்கு தான் தெரியும், மனிதர்களுக்கு தெரியாது. அதனால அவங்க கேட்கறது கிடையாது. என்னது தூய்மையாக இருக்கிறதா? காமம் இல்லாமல் இருக்கா? எப்போ மென்டலுப்பா அவங்கன்னுவாங்க இல்லையா? முக்கால்வாசி தாய்மார்களுக்கு இந்த பிரச்சனை எல்லார் வீட்லையும். எடுத்தோடனே மென்டலாம் தூய்மையை பற்றி பேசினோன்னே. இப்போ பாபா சொல்கிறாரு, கலியுகமே இப்போ முடிய போகுது. இந்த நேரத்தில் விகாரத்தை விடமாட்டேன்னு மூழ்கி கிடந்தீங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? முடிய போகுது, அவன் ஆட்சியே முடிய போகுது. ராவணனுக்கே சமாதி கட்ட போகிறாங்க. அதனால் இப்போ இது இது ராவண ராஜ்யம்தான். இது ராவண ராஜ்யம்தான். அவனுடைய ஆதிக்கம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் இந்த ராவண ராஜ்யத்தில் யார் என் கையை விடாமல் ஸ்ரீமத் படி நடந்துகிட்டே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சத்கதி கிடைக்கும். ஏன்னா வெற்றி அடைபவருடைய கையை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் தோக்கலாமா? எவ்வளோ பெரிய விஷயம். முடியாது, கையை விட்டுடுறோம் அடிக்கடி இல்லையா? ஏன்னா நம்மளே போய் பாபா கையை பிடிக்க வேண்டியதாக இருக்குது. ராவணன்னா அழகா தூக்கிட்டு போயிடும் இல்லை? அதனால பாபா சொல்றாரு, என்னுடைய வழிபடி நட பாபா இதே மாதிரி தூக்கிட்டு போனா நல்லா இருக்குமே நினைச்சுன்னு இருக்கிறோம் இல்லையா? பாபா சொல்றாரு, என் வழிபடி நடக்கிற குழந்தைக்கு மட்டும்தான் சத்கதி. தூய்மை ஆகலன்னா தண்டனை அடைஞ்சு உங்க தர்மத்துக்கு போயிடுவீங்கன்ற. நேத்தும் சொன்னார், தேவதா தர்மம்னு சொல்லலை, நீ வேற தர்மத்தை ஆத்மான்றார். எப்படி சொல்றாரு இல்லையா? பாபா சொல்றாரு, ஏன்னா தூய்மையானதான் இந்த தர்மம், இல்லைன்னா இல்லை. பாரதவாசிகள் தான் சொர்க்கவாசிகளாக தூய்மையின் சொரூபமாக இருந்தவங்க. இன்னைக்கு தூய்மை இழந்து சொர்க்கம்னா என்னன்னே தெரியாம இருக்கிறாங்க. அதனால பாபா சொல்றாரு, நீங்க ஒருவேளை என்னோட ஸ்ரீமத் படி நடக்கிறது கஷ்டம்னு ஃபீல் பண்ணி நடக்காம மற்றவங்க சொல்ற வழி நல்லா இருக்குதே அப்படின்னு நடந்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, விகாரத்தில் போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், செத்துட்டீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க இல்லையா? பாபா தினம் தினம் தூய்மையாக இருங்க சொல்கிறார். உடனே போய் சிஸ்டர்கிட்ட போய் தனியாக பிடிச்சி, தூய்மையாக இருந்தால் வீட்டிலலாம் சண்டைக்கு வராங்க சிஸ்டர். எப்படி சிஸ்டர்? அப்படியா? சரி தூய்மையாக இருக்கு தரல, அதெல்லாம் போக பார்த்துக்கலாம் அப்படின்றாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? ஏன்னா இந்த மாதிரி அட்வைஸ் கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க நிறைய இடத்துல. ஏன்னா இவங்க தூய்மையாக இருக்கிறோன்னு சொல்லி வீட்டுக்காரர் சென்டருக்கு வந்து ஓச்சாருன்னா அந்த பயத்தில் சென்டருக்கு எதுக்கு பிரச்சனைன்ட்டு அதனால அவங்க சொல்லிடுறாங்க. அப்போ இங்கே சொல்கிறது பாபா யுக்தியாக நீங்கள் தான் நடந்துக்கணும். அப்போ அவங்க பயந்துன்னு கூட சொல்லலாம் மாற்றி. ஏன்னா மனுஷங்க தானே, பயம் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு தான் தைரியம் வேணும்னு சொல்கிறது. இப்போ யுக்தி பாபா சொல்லிட்டாருன்னா அது அவ்வளோதான். அது என்ன கோர்ட்டு? சுப்ரீம் கோர்ட்டு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேலே வேறு கோர்ட்டு கிடையாது. அப்படியே நடக்கணும். அதை விட்டுட்டு மற்றவங்க வழிபடி மனசு வழிபடி விகாரத்தில் போன இறந்துட்டீங்க. சரி பாபா என்ன இன்னைக்கு வரலன்னா சொர்க்கத்தை எட்டி பார்க்க மாட்டேன் கடுப்பு ஏற்றின்னு இருக்கிறாருன்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆறுதல் பரிசு ஒன்று கொடுக்குறாரு. சரி கடைசியில் வேணா நீங்கள் சொர்க்கத்துக்கு வரலாம், பிரேதாகத்தில் கடைசி ஒரு பிறவி வேணா வரலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் மிக கேவலமான பதவியை தான் அடைவீங்க. கடைசியில் வருவீங்க, அப்பயும் ரொம்ப லேசான பதவி தான் அடைவீங்க, வெயிட்டான பதவி அடைய மாட்டீங்க. இப்போ யார் பணக்காரர்களாக இருக்கிறாங்களோ
அவங்க எல்லாரும் ஏழை ஆயிடுவாங்க. இங்கே இப்போ இந்த சங்கம் யுகத்தில் கலியுக இறுதியில் பணக்காரங்கள்லாம் ஏழை ஆயிடுவாங்க. அதனால் அவங்க சொகுசாக வாழறாங்களேன்ட்டு நீங்களும் அந்த வாழ்க்கையை போனீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஆனால் இங்கே யார் ஏழையாக இருக்கிறாங்களோ அவங்க பணக்காரர்கள் ஆகிடுவாங்க. ஒரு வினாடியில் அப்படியே எல்லாமே மாறி போயிடும். பாபா ஏழை பங்காளன். எல்லாமே தூய்மையோடைய ஆதாரத்தில் தான் கிடைக்குது. எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? அப்போ ஏன்னா பணம் அதிகமாக இருக்கும் பொழுது அவங்களால விகார விஷயங்களை விட முடியாது. நல்லா சொகுசான பங்களா, சொகுசான டிவி அவ்வளோ காசு கொடுத்து வாங்கி பார்க்காம இருக்கிறது கஷ்டமாச்சே. இப்போ விகாரத்தை பார்த்தாங்கன்னா விகாரம். அதனால தான் என்ன பண்ணுறாங்க, பணக்காரங்க ஏழையாயிரம் சொர்க்கத்தில். அவங்க கடைசி ஒரு பிறவியில் தான் பணக்காரங்களாக இருக்கிறாங்க அப்படி இருக்குது இல்லையா? பாபா சொல்கிறாரு. ஏன்னா அதில் புரிஞ்சிக்க வேண்டியதுன்னா தூய்மையான ஆதாரத்தில் பணக்காரங்க வந்து சரியாக ஞானத்தை எடுக்க மாட்டாங்க. எடுக்காதனால தூய்மையை ஃபாலோ பண்ண முடியாமல் போயிடும். அந்த சக்தி இல்லாமல் போயிடும். பாபா கிட்ட யோகம், அதாவது புத்தியோடைய தொடர்பை பாபா கிட்ட ஈடுபடுத்துறதன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் தூய்மையாகவே முடியும். வேறு வழியே கிடையாது. இல்லைன்னா அந்த சக்தி இழுக்கும் போதெல்லாம் சஞ்சலம் ஆகிட்டே இருக்கும். அப்போ எப்போ சக்தி ஒரு வினாடி சக்தி இருந்தாலே போயிடும். ஒரு வினாடி பாபா நினைவு இல்லைன்னா கூட மாயா அடிக்கும். ஏன்னா நல்லா நீங்கள் கண்டினியூஸாக பாபா நினைவிலே இருக்கும்போது மாயாவும் பயங்கர விஸ்வரூபம் எடுத்து எதிரே நின்றுட்டுருக்கோம். ஒரு வினாடி மறக்கும்போது டமால் தலையில் அடிக்கும். அதனால் பாபா சொல்கிறாரு, ஒரு வினாடி கூட கேப்பு விடாமல் நீங்கள் பாபாவை நினைவு செஞ்சுட்டே இருங்க, தூய்மையாகிடுவீங்க. நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுக்குறேன் குழந்தைங்களே. நான் உங்களை வீடு வாசலை விட சொல்லலை. வீட்டிலேயே தாராளமாக இருங்க. விகாரத்தை மட்டும்தான் விட சொன்னேன். வீடு வாசலை விட சொல்ல, விகாரத்தை தான் விட சொன்னேன். கூடவே இது ஆக்சுவலாக நேற்று வாணியுடைய கண்டினியூஷன் மாதிரியே வருது. விகாரத்திலையும் போகாதீங்க, எந்த ஒரு தேகதாரியையும் நினைவு செய்யாதீங்க. வீட்டில் இருங்க. அது ஆத்மா. இப்போ ஒரு உடம்பு எடுத்துருக்குது, ஆத்மா நடிப்பு நடிக்குதுன்னே இருக்கணும். இது போய் வேற ஒரு நடிப்பு நடிக்க போகுது அப்படியே இருக்கணும். தேகத்தை நினைவு செய்யாதீங்க. அதுதான் உங்களுக்கு டெஸ்ட். விகாரத்தில் தேகத்தை நினைக்கலன்னா ஏன் விகாரத்துக்கு போக போகிறீங்க? வெறும் ஆத்மாவை பார்த்தீங்கன்னா விகார எண்ணமே வராது. ஆனால் இப்போ எல்லாருமே தூய்மையின்றி தான் இருக்கிறாங்க. ஆனால் சத்யுகத்தில் எல்லாருமே தூய்மையான தேவதைகளாக இருந்தாங்க. அந்த தேவதைகளே இப்போ தூய்மை இழந்தவர்களாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா மறு ஜென்மம் எடுத்து கடைசி ஜென்மம் ஆயிடுச்சு, பழசாயிடுச்சு. ஆத்மா சக்தி இழந்துடுச்சு. இப்போ மீண்டும் சக்தியை ஏற்றுறதுக்காக நீங்கள் எல்லோரும் என்னவாக இருக்கிறீங்க? பார்வதிகளாக இருக்கிறீங்க. பாபாவை நினைவு செஞ்சு சக்தியை ஏற்ற போகிறீங்க. அமர்நாத் பாபா பார்வதி தேவிகளாகிய உங்களுக்கு அமர கதை சொல்லிட்டு இருக்கிறார். எதுக்கு சொல்லி கொடுக்கிறாரு? அமரபுரியின் எஜமானன் ஆக்கிறதுக்காக. அதனால அமர்நாத் தந்தையை நினைவு செய்யுங்கள். இந்த ஒரு சாரம் தான். அந்த அமர் கதையுடைய சாரம் என்ன? என்னை நினைவு செய்யுங்கள். இது மட்டும்தான் உங்களுடைய பாவத்தை அழிக்கிறதுக்கான ஒரே உபாயம். வேற வழியே கிடையாது. வேற எதுவுமே இதுக்கு ஷார்ட்கட்டே கிடையாது. லஞ்சம் கொடுத்து போக முடியாது. வேற ஏதாவது பரிகாரம் எதுவுமே முடியாது. நீங்கள் தான் பண்ணணும். உங்களுக்காக வேற ஒருத்தரும் நினைக்க மாட்டாங்க. மற்றபடி சிவனோ சங்கரோ பார்வதியோ மலை மேலெல்லாம் உட்காந்துட்டு இல்லை, மலையாக தேடி போயிட்டு இருக்கிறீங்க. இமயமலை, திருவண்ணாமலை, அவங்க அங்கேயா இருக்கிறாங்க? அமரக்காது அமர்நாத்னு மலைக்கு பேர் வைக்கிறாங்க.
அதுக்கு பேர் என்ன தெரியுமா? பக்தி மார்க்கத்தின் ஏமாற்றம். பக்தி மார்க்கம் ராவண ராஜ்யம் ஏமாத்துது. அரை கல்பமாக ஏமாந்து தான் நஷ்டம் அடைஞ்சிருக்கிறீங்க. இன்னும் ஏமாறுறதை விட மாட்டீங்களா? உங்களை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போவேன்னு நான் சொல்கிறேன். சத்தியுகத்தில் சுகத்தை தவிர எதுவுமே இருக்காது. அடி வாங்குற விஷயமே இருக்காது. கீழே விழுறதும் இருக்காது. ஆனால் அங்கே போகிறதுக்கு முக்கியமான பத்தியம் என்னது? தூய்மையாக இருக்கணும். நீங்கள் அந்த கஷ்டமெல்லாம் கொடுக்கல. உங்களுக்கு தீர்த்தஸ்தலம் எதுவும் கிடையாது. மந்திரத்தை ஜபிக்கிறது, வேதத்தை படிக்கிறது எதுவுமே உங்களுக்கு கிடையாது. நான் உங்களை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன். தூய்மையாக இரு. என் நினைவில் தூய்மையாக இருங்க. இங்கே நிறைய கொடுமை செய்கிறதுனால தான் எல்லோருடைய பாவங்களின் குடம் நிரம்பி இருக்குது. மேலும் விநாசம் நடைபெறுது. பாபா இது கூட வானிலை சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்க இல்லை எல்லாரும். நல்லது தான், நடந்துக்கிட்டோம். ஏன்? பாவக்கூடம் அப்போ தானே நிரம்பினாதான் இது வெடிக்கும் உலகம் இல்லையா? அதில் ஏதோ ஒரு ட்ராமா இருக்குது. அதாவது எப்படின்னா எல்லாருமே இங்கே தகுதியற்றவர்கள் ஆகும்போது தான் அழிக்கப்படுது. ஸோ அவங்க பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் அந்த நேரத்தில் ஏறிட்டு இருக்கிறீங்க இல்லையா? அதனால் பாபா சொல்கிறாரு, அவங்களுடைய நடிப்பை கரெக்டாக நடிச்சிட்டு இருக்கிறாங்க. பாவக்கூடத்தை நிரப்புற நடிப்பு. அதை பார்த்துட்டு ஏமாறாத குழந்தை, இது கடைசி பிறவின்னு உனக்கு தான் தெரியும், அவங்களுக்கு தெரியாது. இந்த ஒரு பிறவி மட்டும் நீ தூய்மையா இரு. 21 பிறவிக்கு தூய்மையான உலகத்தின் பயங்கர எஜமானர் ஆக்குறேன். எந்த விதமான துக்கமும் உனக்கு இருக்காது. அந்த மாதிரி ஆக்குறேன். ஆனா இப்ப யாரு பாபாவுடைய வழிபடி நடக்கிறாங்களோ அவங்க தான் உயர்ந்த பதவி அடைய முடியும். பாபாவுடைய வழி எங்க இருக்குது? வாணியில தான் இருக்குது. அதுக்காக தான் பாபா சொல்ற, மிஸ் பண்ணாதீங்க, படிங்க. கல்பத்துக்கு முன்னாடி ஸ்ரீமத் படி நடக்கலைன்னா இப்பவும் கண்டிப்பா நடக்க மாட்டாங்க, பதவியும் அடைய மாட்டாங்க. அப்போ நாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஸ்ரீமத்தை மீறோம்னா புரிஞ்சுக்கணும், ஐயோ போன கல்பத்தில் இதே மாதிரி தான் மீறணும்னான்ட்டு துடிக்கணும் நாம் இல்லையா? கஷ்டமாக இருக்கணும். ஏன்னா நம்ம தலையத்தை நாமளே பார்க்குறோம். அடுத்த கல்பத்தில் இதை நடக்க விடக்கூடாது, அப்போ நான் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு தந்தையுடைய குழந்தைங்க நீங்கள் எல்லாருமே உங்களுக்குள்ள சகோதர சகோதரிகள். இந்த ஞானத்தை தெரிஞ்சு தந்தையுடையவர் ஆகியும் விகாரத்தில் விழுந்தீங்கன்னா இன்னும் பாழும் நரகத்தில் போயிடுவீங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. இது நரகம்னு உங்களுக்கே தெரியுது, ஆனால் பாபா குழந்தை ஆகியும் நீங்கள் விகாரத்தில் போனீங்கன்னா இன்னும் நரகத்தில் போயிடுவீங்க, மேலும் பாபாத்மாக்கள் ஆகிடுவீங்க. அப்புறம் என்னைக்கு பாவத்தை எரிக்கிறது? இது ஈஸ்வரிய அரசாங்கம். இருக்கிறதுல பயங்கர ஸ்ட்ரிக்டான மிலிட்ரி இதுதான். அந்த மிலிட்ரியே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு வாங்க, ஆனால் அதை விட பயங்கர கடுமையான தண்டனை நிறைந்த அரசாங்கம் இது. அதனால் நான் சொல்கிற வழிபடி நீங்கள் தூய்மை ஆகலை, தர்மராஜர் மூலம் மிக கடுமையான தண்டனை அடைய நேரிடும். ஜென்ம ஜென்மாந்தரமா செய்துள்ள பாவங்களுக்கு தண்டனை பெற்று கணக்கு வழக்கு முடிக்க வேண்டியது இருக்கும் இல்லையா? அவ்வளோ தப்பு பண்ணியிருப்போம் பல ஜென்மமா, அதில் டவுட்டே கிடையாது. உயர்ந்த பதவி அடைஞ்சிருந்தா எவ்வளோ தப்பு பண்ணியிருப்போம். அப்போ அதுக்கெல்லாம் தண்டனை கொடுத்தா தாங்க மாட்டீங்க நீங்கள். அதனால தான் பாபா சொல்றார், எரிச்சிடுங்க. சில சமயம் கனவுலலாம் வருதுல ரொம்ப மோசமாக இருக்கிற மாதிரிலாம். அப்போ என் வழிபடி நடக்கலை அப்படின்னா எல்லாத்துக்கும் சேர்த்து தண்டனை அடையணும் முடியுமா?
அதனால் என்ன பண்ண சொல்கிறாரு, யோக பலத்தினால விகர்மங்களை பஸ்பம் செய்யுங்க. 2 வழி தான். ஒன்று ஜென்ம ஜென்மாந்தரமான பாவத்துக்கான தண்டனையை அனுபவிக்கணும், இல்லை யோகத்தில் பஸ்பம் செய்ய வேண்டியிருக்கும். எது ஈஸி? அதுவும் இல்லைன்னா கடுமையான தண்டனை அடைய நேரிடும். எத்தனை நிறைய பிரம்மகுமார் குமாரிகள் எல்லாம் தூய்மையாக இருக்கிறாங்க, சொர்க்கமாக பாரதத்தை மாற்றிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் சிவசக்தி பாண்டவ சேனை கோப கோபியர் இதில் ஆண் பெண் 2 பேருமே வந்துடுறீங்க. பகவானே நமக்கு படிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். பாருங்க, இவ்வளோ தண்டனை அடைய நேரிடும் எல்லாத்தையும் பயமுறுத்திட்டு சொல்றாரு. ஆனால் நிறைய பேர் தூய்மையாக தான் இருக்கிறாங்கன்றார். எத்தனை பேர் தூய்மையாக இருக்கிறாங்க? தூய்மையாக இருந்தால் தான் சொர்க்கத்தை உருவாக்க முடியும். டைம் நெருக்கத்தில் வருதுன்னா நிறைய பேர் தூய்மையாக இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். விழுந்துட்டும் இருக்கிறாங்க, அதே நேரத்தில் நிறைய பேர் தூய்மையாகவும் இருக்கிறாங்க. அதனால் மைண்டில் எப்போவுமே ஒன்று பகவான் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு, நான் தான் அந்த கோப கோபியர், நான் தான் சிவசக்தி சேனை. அது ஞாபகம் இருக்கணும். லக்ஷ்மி நாராயணனை பகவான் பகவதின்னு சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பகவான் தானே ஆஸ்தி கொடுத்துருப்பாங்க. ராஜா குழந்தை தான் ராஜா ஆக முடியும். அப்போ இவங்கள பகவான் பகவதின்றாங்கன்னா இவங்க பகவான் கிடையாது, தேவதை. இங்கே வாழ்ந்தவங்க பகவானை தான் பார்க்க முடியாது. அப்போ உண்மையிலே பகவான் தானே கொடுத்துருக்கணும். சூப்பர் இல்லை? அவங்க அப்பா தானே கொடுத்துருக்கணும். அப்போ அவங்க அப்பா பகவானாக தானே இருந்திருக்கணும். பகவான் தான் உங்களை தேவதையாக ஆக்கிறார். சத்தியுகத்தில் ராஜா ராணி எப்படியோ அதே மாதிரி தான் பிரஜைகளும் இருப்பாங்க, சுகமாக உயர்ந்தவர்களாக. ஆனால் இப்போ ராவண ராஜ்யம் வச்சு அதனால் கீழானவர்கள் ஆயிட்டாங்க எல்லாரும். ஆனால் மீண்டும் ராமராஜ்யத்துக்கு போகணும்னு ஆசை இருக்குது தானே? அப்போ தூய்மையாகுங்க. ஸ்ரீராமர் சிவபாபாவுடைய அறிவுரைப்படி நடங்க. ராமராஜ்யத்துக்கு போகணும்னா இப்படி ஆகுங்க. சுகம் நிறைந்த உலகம், துக்கம்னா என்னன்னே தெரியாது, எப்படி இருக்குன்னே நினச்சி பார்க்க முடியாது இல்லையா? ராவணன் கொடுக்கிற வழிமுறையில் போகிறதுனால உங்களுக்கு துர்கதி தான் ஏற்படும். 2500 வருடமாக அவன் ஏமாற்றிட்டு தான் இருக்கிறான். இன்னும் ஏன் அவனை நம்பி போய் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு சிலரை ஏமாற்றிட்டா நீ எவ்வளோ நாளைக்கு தான்டா அவனே நம்பின்னு இருப்பான், அவன் தான் நான் ஏமாத்திரம் தெரிஞ்சு மீண்டும் நம்பி ஏமாறுற. அந்த மாதிரி பாபா சொல்றாரு, அரை கல்பம் துர்கதியை ஏற்படுத்தினா இப்போ உங்களுக்கு நல்ல கதியை ஏற்படுத்தணும்னு நினச்சிட்டு போறீங்களா? சிலர் சேர்த்து வைத்தது மண்ணோட மண்ணா போயிடும். தங்கம் முதலியவை நிலத்திலும் சுவரிலும் மறைச்சு வைக்கிறாங்க. திடீர்னு அவங்க இறந்துட்டாங்கன்னா எல்லாம் அங்கேயே இருந்துடும் இல்லையா? நம்ம நிறைய கேள்விப்படுறோம்ல, பெரிய பெரிய பணக்காரங்க ஃபேமஸ் ஆனவங்கலாம் பார்த்திங்கன்னா அவங்க படுத்துட்டு இருக்கிற பெட்டுக்கு கீழே தங்க கட்டி இருக்கும், ஒலிச்சு வச்சு அது மாட்டிக்கூடாது. கட்சி வரைக்கும் அது அங்கே தான் இருக்க போகுது, எடுத்துட்டா போக முடியும். அப்போ பற்று என்ன பண்ணிருப்பாங்க. அதனால்தான் சிலரது மண்ணோடு மண்ணா போயிடும் அப்படின்னு பாடப்பட்டிருக்குதான். மற்றபடி கண்டிப்பாக உலகம் அழியத்தான் போகுது, அதில் டவுட்டே கிடையாது. சேர்த்து வச்சிங்கன்னா நீங்கள் தான் துடிப்பீங்க. நிலநடுக்கம் முதலியவை கண்டிப்பாக நிகழும். அந்த மாதிரி டைமில் திருடர்கள் நிறைய பேர் வெளியே வருவாங்க. அது ஒரு கூட்டம் இருக்கும் தெரியுமா? ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா ஆக்சிடெண்ட் ஆனவங்கள காப்பாற்ற வரவங்கள விட அவங்க கிட்ட இருக்கிற காசை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வரவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. அது அங்கே இருக்கிற சக பயணியாக இருக்கலாம், இல்லை அது எந்த ஊரில் ஆக்சிடெண்ட் ஆச்சோ அந்த ஊர் மக்களாக இருக்கலாம். இப்போ நிலநடுக்கம்னா
இல்லை? அப்போ தான் மனிதனுடைய வக்கர புத்தியெலாம் வெளியே வரும். அதேமாதிரி மிலிட்ரி ஒரு நாட்டை இன்னொரு நாடு போய் பிடிக்குது, சண்டை நடக்குது, அந்த மாதிரி டைம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஒழுக்கக்கேடுகள் வந்து மிலிட்ரிக்காரங்க பண்ணுறது வருது நியூஸ் எல்லா இடத்துலையுமே. ஸோ அது கர்மத்தின் விளைவு எல்லாத்தையும் அப்போ அனுபவிப்பாங்க. இப்போ பிரபுவாகிய தந்தை வந்திருக்கிறாரு, உங்களை தன்னுடையவராக ஆக்கி உலகத்தின் எஜமானராக ஆக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு. பிரபுவாகிய தந்தை தன் குழந்தையை ஆக்கி உலகத்தின் எஜமானர் இல்லையா? பணக்காரர் எப்படி தத்தெடுத்து தான் தன்னுடைய அந்த குழந்தையை தன்னுடைய சொத்துக்கு வாரிசாக்குவார், அதே தான் இங்கேயும் இவரும் பண்ணுறாரு. அதுக்கு தான் கேட்கணும், கடவுள் உனக்கு ஹெல்ப் பண்ணுவார், ஆனால் அவர் உனக்கு யார், ஏன் ஹெல்ப் பண்ணணும்? அப்பான்னு ஏற்றுக்கிட்டியா? ஏற்றுக்கிட்டாதான். இப்போ பாபா சொல்றாரு, இந்த சமயம் வானப்பிரஸ்த அவஸ்தாவில் கூட விகாரம் இல்லாமல் இருக்க முடியறதில்லை இல்லையா? வயோதிக நிலையில் கூட அவங்களால விகாரம் காமம் இல்லாமல் இருக்க முடியலையா? அந்த அளவுக்கு தம பிரதானமாக ஆகிட்டாங்க. தந்தையை தெரிஞ்சிக்கவே இல்லை. பாபா சொல்கிறாரு, ஆக்சுவலாக இது ஸ்தூலமாக சொல்கிறாரு, பட் சூக்ஷ்மமாக பார்த்தா நாம் வானப்பிரஸ்தத்தில் தான் இருக்கிறோம். எவ்வளோ சின்ன வயசாக இருந்தாலும் உண்மையில் ஆத்மா நம்ம வந்து ரொம்ப வயோதிக நிலை. அப்போ நம்மளை வந்து ஒரு தாத்தா பாட்டியாக புரிஞ்சுக்கலாம். அது ஒரு யுக்தி தூய்மையாக இருக்கிறதுக்கு இல்லையா? பாபா சொல்கிற அந்த அளவுக்கு தமோ பிரதானம் ஆகிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு தூய்மை சக்தி இருந்தால் தானே, எப்படி ஒருத்தவங்களுக்கு தெம்பு இல்லைன்னா நிற்க முடியாதோ அந்த மாதிரி தூய்மையின் சக்தி இல்லைன்னா விகாரம் இல்லாமல் இருக்க முடியாது தான். இப்போ பாபா சொல்கிறாரு, நான் தூய்மையானவர்களாக உங்களை மாற்றுறதுக்கு தான் வந்திருக்கேன். அப்பாவை தெரிஞ்சிக்காம தமோ பிரதானமாக விகாரத்தை விட முடியாமல் இருக்கிறாங்க. அதனால் பாபா சொல்கிறார், நான் தூய்மையானவர்களாக ஆக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறேன். அப்போ என்னை தெரிஞ்சு என்னுடைய தொழிலை தெரிஞ்சும் நீங்கள் விகாரத்தில் போனீங்கன்னா மிக கடுமையான தண்டனை பெற நேரிடும். அப்போ என்ன ஆகும்? ரொம்ப பேர் கெட்டு போயிடும். மிக கடுமையான தண்டனை பெற நேரிடும்ன்றார். நான் உங்களை தூய்மையாக்கி தூய உலகத்தை ஸ்தாபனை செய்யறதுக்காக வந்திருக்கிறேன். பிறகும் நீங்க தூய்மை இல்லாமலாகி தடை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அதனால மிக கடுமையான தண்டனை அடைய வேண்டியது இருக்கும். தூய்மையான உலகத்தை உருவாக்க வந்திருக்கிறேன். நீங்கள் தூய்மையாகி பாபாவை நினைவு செய்ய செய்ய தூய்மையின் அதிர்வலைகள் உங்களை சுற்றி பரவும். தூய்மையான வாயுமண்டலத்தை உருவாக்குங்க. அதன் மூலமாக தான் உலகமே தூய்மை ஆகுது. ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் விகாரத்தில் விழுறீங்கன்னா நான் வாயுமண்டலத்தை பார்ப்பீங்க இல்லையா? தூய்மையற்ற வாயுமண்டலத்தை பார்ப்பீங்க. அப்போ அது தடை தானே. அதுதான் இப்போ பாபா சொல்கிறாரு, அப்போ மிக கடுமையான தண்டனை அடைய வேண்டியிருக்கும். இந்த சூக்ஷ்மமான பாவங்களுக்கு தான் பயங்கர தண்டனை வரும். உங்களை சொர்க்கவாசி ஆக்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன். இருந்தும் நீங்கள் விகாரத்தை விடலைன்னா தர்மராஜர் மூலம் அதிகமாக தண்டனை அடைய வேண்டியது இருக்கும். பாபா லைனுக்கு லைன் இன்னைக்கு இதே தான்ப்பா சொல்கிறாரு. வாணினமோ சின்ன வாணி தான், ஆனால் முழுக்க முழுக்க தண்டனை தண்டனை. இப்போ குஷி படுத்தினாலும் குழந்தை ஒன்றும் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்கிறாரு இல்லையா? நான் தூய்மை ஆக்கிறதுக்கு வந்திருக்கிறேன், சொர்க்கவாசி ஆக்கிறதுக்கு வந்திருக்கிறேன். என்னுடைய வேலையை அதுதான். தெரிஞ்சு நீ விகாரத்தை விட மாட்டோன்னா தர்மராஜர் மூலம் அதிகமான தண்டனை அடைய வேண்டியிருக்கும். மிக அதிகமாக கதற நேரிடும். ஏன்னா இது இந்திர சபை கதை இருக்குது இல்லையா? என்ன கதை? ஞான பரிகள் இருந்தாங்க இந்திர சபையில். ஆனால் யாரோ ஒருத்தர் தூய்மை இல்லாதவரை மறைச்சி அழைச்சிட்டு வந்தார். அப்போ அந்த துர்நாற்றம் வீசிச்சு. அந்த அதிர்வலை, தூய்மையற்ற அதிர்வலைகள் வந்துச்சு. இங்கே சபையில் எந்த ஒரு தூய்மையற்றவரையும்
உட்கார வைக்கிறது கிடையாது. எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? இப்போ அந்த எண்ணங்கள் அதுதான் பெரிய விஷயம் இல்லையா? அதுக்கு தான் இப்போ பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி ஆன்மீக தேடல் இருக்கிறவங்க சர்ச்சுக்கு போவாங்க, கோயிலுக்கு போவாங்க. பட் அந்த விகாரத்தை விடணும்னு அவங்க எங்கேயுமே கேள்விப்படாதனால என்ன பண்ணுவாங்க, அவங்களே அறியாமல் கோயிலில் போனாலும் விகார எண்ணத்தோடு பார்ப்பாங்க, இச்சை பார்வை. ஸோ அதே மாதிரி சரி இங்கேயும் என்ன தான் சொல்லி கொடுக்குறாங்கன்னு வரவங்க இங்கேயும் அப்படி தான் பார்ப்பாங்க. அதுக்கு தான் பாபா 7 நாள் அங்கே ஃபில்டர் பண்ண வைக்கிறார். அந்த 7 நாளுமே நீங்கள் தூய்மையை பற்றி சொல்லவே இல்லைன்னா அந்த ஆத்மா உள்ளே வந்து உட்காந்தா எப்படி பார்க்கும்? சூப்பர் இல்லை? அதுக்கு தான் பாபா அந்த 7 நாளுமே தூய்மையை பற்றி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ ஐயோ தூய்மையாக நம்மளால முடியாதுன்னு அவங்க ஓடி போனால் பரவாயில்ல, நஷ்டம் கிடையாது. ஏன்னா இல்லாட்டினா தான் நஷ்டம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, சரி இதை சொல்லாமல் இருந்தால் தான் நிறைய கூட்டம் வரும். கடைசி வரைக்கும் சென்டரில் கூட்டமே இருக்காது. ஏன் இருக்காது? தூய்மையின் சக்தி யாருக்கிட்டுமே இல்லாமலே போயிடும். அதனால் பாபா சொல்கிறாரு, இங்கே இந்த இந்திர சபையில் எந்த ஒரு தூய்மையற்றவரையும் அமர்த்தி வைக்கப்படுவதில்லை. அது யாரானாலும் இருக்கட்டும். தூய்மையின் உறுதிமொழி எடுத்துக்காம அவங்கள இங்கே உட்கார வைக்கிறது கிடையாது. அப்போ நியமம் என்ன? ஃபஸ்ட்டே ராக்கி கட்டின்னு, ராக்கினா ஸ்தூலமாக கிடையாது, மனசால நான் தூய்மையாக இருப்பேன் அப்படின்னு சத்தியம் பண்ணாதான் உள்ளேயே வரணுமா. அந்த அளவுக்கு நீங்கள் ஓப்பனாக சொன்னால் அவங்க புரிஞ்சுக்கோங்க. இப்போ சபரிமலைக்கு வந்து தூய்மையாக தானே போகிறாங்க, தற்காலிக தூய்மையாக வச்சோம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களை அழைச்சிட்டு வராங்க பாருங்க, அவங்க மேலே குற்றமாகிடும். உங்களை அழைச்சிட்டு வர்றவங்களுக்கு அந்த பாவமாயிடும். ஏன்னா வர்றவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு என்ன நியமம் தெரியும், அழைச்சிட்டு வரவங்க சொல்லி அழைச்சிட்டு வரணுன்றது. இது வந்து மதுபனுக்கு சொல்கிறாரு, மெயினாக மதுபனுக்கு சொல்கிறாரு. இங்கேயுமே சென்டருக்குள்ளே உட்கார வைக்கக்கூடாது, அங்கேயே வந்து அதுக்கு எனக்கு கோர்ஸ் கொடுக்குறன்னு இடம் இருக்குப்பாங்க, அங்கேயே சொல்லி அனுப்பிச்சிடணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் 7 நாள் சூப்பராக புரிஞ்சுக்கிட்டாரு, சரி வாங்க உள்ளே வாங்கன்னா அவங்களுக்கு பாவம் ஆகிடும். அப்போ நம்ம புரிய வைக்கணும், இது தூய்மை, தூய்மையுடைய பலம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உள்ளே வாங்க. அப்படி உள்ளே வந்தும் அவர் விகாரம் இல்லைன்னா அது ஓகே. பட் ஆனால் இங்கே சொல்லணும், சொல்லலைன்னா அழைச்சிட்டு வந்தவங்களுக்கு வந்துடும். தெரிஞ்சும் அவர் வந்து தப்பு பண்ணுறாருன்னா அவருக்கு மட்டும்தான் பாவம், தெரியாமல் அழைச்சிட்டு வந்தால் அவருக்கு பாவம் வராது, உங்களுக்கு வந்துடும். ஆனால் பாபாவுக்கே தெரியும் குழந்தை எப்படி இருக்குதுன்ட்டு. இருந்தாலும் கூப்பிட்டு வராங்க, இருந்தாலும் அழைச்சிட்டு வராங்க. பாபாவுக்கு தெரியுது இந்த மாதிரி தப்பாக அழைச்சிட்டு வராங்கன்னு, இருந்தாலும் அழைச்சிட்டு வராங்க அப்படின்னா பாபா அவங்களுக்கு போதனை கொடுக்குறாரு. சிவபாபாவை நினைவு செய்கிறதுனால ஆத்மா சுத்தமாகிடுது, வாயு மண்டலத்தில் அமைதி வந்துடும். பார்த்தீங்களா, அந்த தூய்மையில் தான் அமைதியே வருது. பாபா நினைவு செய்ய என்ன ஆகும், வாயு மண்டலமே அமைதியாகிடும். பாபா தான் வந்து அறிமுகம் கொடுக்கிறாரு. அவரே வந்து சொல்றார், நான் உங்களுடைய தந்தை. 5000 வருஷத்துக்கு முன்னே நான் எப்படி உங்களை மனுஷன்லேருந்து தேவதையை ஆக்குனோ அதே மாதிரி ஆக்கிறதுக்கு தான் இப்போவும் வந்திருக்கிறேன். எல்லையற்ற சுகத்தின் ஆஸ்தியை இந்த எல்லையற்ற தந்தைக்கிட்ட இருந்து அடையணும் இல்லையா, அடையுங்க. ரொம்ப முக்கியமான லைன் இது. பாபாவை நினைவு செய்தபடியே இருந்தீங்கன்னா ஆத்மா சுத்தமாகிட்டே இருக்கும், வாயுமண்டலம் அமைதி வந்துகிட்டே இருக்கும். வேறு எந்த எண்ணமும் இல்லாமல் பாபா பாபா நினைவு, பாபாவுடைய ஞானம், இந்த சுகத்தின் அதிர்வலைகள் இதே தான் ஓடிட்டு இருக்கும். நல்லது. கடைசி நொடியில் எல்லாருக்கும் நாம தான் அமைதியை கொடுக்கணும், சுகத்தை கொடுக்கணும். அது இப்போ கூட இருக்கலாம் இல்லையா. உங்களுக்கு திடீர்னு வந்து சொந்தக்காரங்களோ யாரோ வந்து உங்களுக்கு ரொம்ப துரோகம் பண்ணிட்டாங்க, சொத்தை பிடுங்கிறது அது மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு வந்து, அது பண்ணதும் இல்லாமல் உங்கள் மேலே குற்றம் சாட்டி 4 பேர் முன்னாடி பஞ்சாயத்து மாதிரி வச்சு திட்டுறாங்க. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க?
அவங்க திட்டுறாங்க, சக்தி கொடுப்பீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க மனசில்? அவங்க திட்டுறாங்க பயங்கரமாக, இல்லாது பொல்லாது உங்களை பற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? வேற ஒன்றும் வழி இல்லை. நம்ம இந்த மாதிரி பாபா இதுக்கு வந்துடுவேன், நம்மளுக்கு எதிர்த்து திரும்ப பேசுற மாதிரி நம்மளுக்கு அந்த நேரம் கொஞ்சம் கூட அவங்க சொல்றதே உங்க காதில் விழக்கூடாது. விழுந்துடுச்சுன்னா அதை பற்றி எண்ணம் போயிடும். எண்ணம் போயிடுச்சுன்னா அதுக்கான உடல் ரீதியாகவே ப்ரெஷர் ஏறும், எண்ணங்கள் அந்த மாதிரி வர ஆரம்பிக்கும், ஃபோர்ஸ்ஃபுல்லாக வரும். வாயு மண்டலத்தை என்ன ஆகுங்க, அதாவது அந்த ஆத்மா வாயு மண்டலத்தை கெடுக்கிறது தான் அதோடைய வேலை. அது ஏன் உங்ககிட்ட வந்து கெடுக்குதுன்னா என்னை சாந்தப்படுத்துன்ற கெடுக்குது. இப்போ சுற்றி இருக்கிற இடத்த சாந்தப்படுத்தினா தான் அந்த ஆத்மா சாந்தமாகும். அப்போ அதுக்கு தான் மம்மா சொன்னாங்க, இது என்னுடைய கடைசி நடைன்னு புரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே என்ன நடக்குது அந்த ஆராய்ச்சி எனக்கு தேவையில்லை. அந்த ஆத்மா சொல்கிறது ரைட்டா தப்பா அந்த ஆராய்ச்சி எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை அந்த ஆத்மாவை சாந்தப்படுத்தணும். ஏன்னா இது கடைசி நொடியாக கூட இருக்கலாம். அப்போ அதுக்கு ஒரே வழின்னா ஒரு பாபாவை தவிர எதுவும் கிடையாது. இது சுடுகாடு, சுற்றி இருக்கிறது பேய். பேய் துக்கத்தை தான் கொடுக்கும், ஆனால் நான் சுகத்தை தான் கொடுப்பேன். அது இருந்துக்கிட்டே இருக்கும். பாபா கிட்ட சொத்து அடைய வந்திருக்கிறான், அதுக்கான டெஸ்ட் பேப்பர் இது, அதுக்கான டெஸ்ட் பேப்பர் இதுன்னு வந்துக்கிட்டே இருக்கணும் ஞாபகத்தில். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணிக்கான முக்கிய சாரம்: யோக பலத்தின் மூலம் விகர்மங்களின் அனைத்து கணக்கு வழக்குகளையும் முடிச்சிடுங்க. முடிச்சிட்டு ஆத்மாவை தூய்மையானதாகவும் வாயுமண்டலத்தை சாந்தமானதாகவும் ஆக்கணும். இது எல்லாத்துக்கும் ஒரே ஆயுதம் என்ன? யோக பலம். ஒரு புள்ளி, அதுதான் உங்கள் மைண்டில் இருக்கணும். பாபா பாபா பாபா. அப்போதான் வாயுமண்டலம் அமைதியாகும், ஆத்மா தூய்மையாகும். ஆத்மா தூய்மையானாலே அமைதி வந்துடும். ஏன்? ஆத்மாவுடைய உண்மையான குணம் அது. பாபாவுடைய ஸ்ரீமத் படி முழு தூய்மை ஆவன்னு உறுதிமொழி எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு விகாரங்களின் வசமாகி விகார அதிர்வலைகளை பரப்புறதன் மூலம் சொர்க்க ஸ்தாபனைக்கு தடையாகிடக்கூடாது. வரதானம்: சிறப்பான உயர்ந்த சமஸ்காரங்களை தன்னுடைய இயல்பாகவே தனது இயல்பானதாகவே ஆக்கி சாதாரண தன்மையை முடித்துவிடக்கூடிய மர்ஜீவா ஆகுங்கள். வரதானம் என்னது? சிறப்பான சமஸ்காரங்களே உங்களுடைய இயல்பானதாக ஆக்கணும். உங்களுடைய நேச்சரே அதுதான். என்னது? என்ன உங்களுடைய இயற்கையான குணம்? உயர்ந்த சமஸ்காரம். அப்படி இருந்தால் என்ன ஆகும்? சாதாரணத்தன்மை தானாகவே போயிடும். அந்த மாதிரி மர்ஜீவா, அந்த மாதிரி ஒரு பிறவி வாழ்ந்து கொண்டே இருந்தவர். அது இப்படி பண்ணால் எனக்கு கோபம் வரும், அந்த இடத்துல இந்த பொருளை வச்சா எனக்கு கோபம் வரும்னு வச்சுக்கோங்க. எல்லார் வீட்லையுமே இது நடக்கிறது. கோபம் வந்தது யாருக்கு? பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பையனுக்கு. பாபா குழந்தை ஆகிட்டா செத்துட்டியே, அப்போ நான் இன்னும் சாகலை, உயிரோடு இருக்கிறேன்னு அது ஏந்திரிக்கிற மாதிரி. அதனால் என்ன பண்ணுங்க, பாபா புதுசாக சொன்னார் பாருங்க, உயர்ந்த சமஸ்காரம், அதை உங்களது ஆக்கி அதை தானே போயிடணும். விளக்கம்: எப்படி யாருக்காச்சும் ஏதாவது இயல்பான சமஸ்காரம் இருந்துச்சுன்னா அது தானாகவே தன்னுடைய வேலையை செஞ்சிட்டு இருக்கும். கரெக்டு தானே? தானாகவே அதோடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து ஒரு சில எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எழுதும்போது ஒரு சில வார்த்தைக்கு அப்புறம்
ஒரு கேள்விக்குறி போடுறாங்கன்னு வச்சுக்கலாம், அங்கே கேள்வியே வர தேவையில்ல, ஆனால் அந்த வார்த்தையை பார்த்தாலும் அவங்களே அறியாமல் கேள்விக்குறி போட்டுட்டு இருப்பாங்க. சமஸ்காரம் இல்லையா? அது தானாகவே அதோடைய வேலை செய்யும். சமஸ்காரம் ஆக்கிட்டிங்கன்னா தானாகவே வேலை செய்யும்ப்பா. சமஸ்காரத்தை மாற்றுறதுல தான் இருக்குது எல்லாமே. அதனால் நீங்கள் யோசிக்க வேண்டிய வேலை கூட இருக்காது சமஸ்காரமாக ஆக்கி விட்டீங்கன்னா. அந்த மாதிரி சிறப்பான சமஸ்காரமும் உங்களுடைய இயல்பான சமஸ்காரமாக நீங்கள் மாற்றிடணும். அப்போ ஒவ்வொருத்தருடைய வாயிலிருந்தும் மனசுல இருந்தும் என்ன தெரியுமா வெளிப்படணும்? இந்த விசேஷ ஆத்மாவுடைய இயல்பான சமஸ்காரம் தான் சிறப்பான காரியம் செஞ்சுருக்குதுன்னு வரணும். சாதாரண கர்மங்களே முடிஞ்சிடணும். அப்போ என்ன சொன்னால், அவர் கஷ்டப்பட்டு கோபப்படாமல் இனிமையாக நடந்துக்கிட்டார் சொல்லக்கூடாது. இயற்கையாகவே அவர் அப்படி தான் இருப்பார், அதனால தான் இது நடந்துச்சுன்னு சொல்லணும். அந்த மாதிரி இயல்பான சமஸ்காரமாக மாற்றிடணும். உயர்ந்த குணத்தை இயல்பான சமஸ்காரமாக மாற்றிடணும். தானாகவே எனக்கு கோபமே வராதுப்பா, நான் எப்பயுமே சிரிச்சுட்டு தான்ப்பா இருப்பேன், நான் யாருக்குமே கஷ்டமே நினைக்க மாட்டேன்ப்பா, அந்த மாதிரி ஆயிடணும். அப்போ பார்க்குறவங்க வாயில் என்ன சொல்லும்? இது விசேஷமான ஆத்மா, இந்த ஆத்மா கோபமே வராது, அதனால தான் இந்த காரியம் இவ்வளோ சிறப்பாக நடந்திருக்கு. அப்போ அது நீங்கள் சமஸ்காரம் இருக்குதா இல்லையான்னு எப்படி தெரியும்? உங்கள் காரியம் சொல்லும். கண்ணுக்கு தெரியுது இல்லையா? இப்போ சாதாரண கர்மங்கள் எல்லாம் முடிஞ்சிடணும். அப்போ நீங்கள் பார்த்து பார்த்து முதல்ல பண்ணி தான் அதை சமஸ்காரமாக மாற்ற முடியும், எடுத்தோடனேவும் முடியாது. அப்போ தான் உங்களை மர்ஜீவா வாழ்க்கை வாழறீங்கன்னு சொல்ல முடியும். நான் பாபா குழந்தையா இருக்கிறேன், இத்தனை வருஷமாக இருக்கிறேன், இருந்தாலும் என்னால் காமத்தை விட முடியல, கோபத்தை விட முடியல, பற்ற விட முடியலன்னா மர்ஜீவா வாழ்க்கை வாழறீங்கன்னு உங்களை யார் சொல்லுவா? சாதாரண தன்மையிலேருந்து அவர் செத்துட்டார், சிறந்த சமஸ்காரங்களோட இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறார். அப்படி சொல்லணும். எப்படி? சாதாரண தன்மையிலேருந்து அவர் செத்துட்டாருப்பா. எப்படி தெரியுமா கோபப்படுவார் அவர்? இப்போ கோபப்படுறதுக்கான அம்சம் கூட அவருக்கு இல்லை, உயர்ந்த சமஸ்காரத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாருன்னு சொல்லணும். இவ்வளோ இனிமையாக அவர் இருந்ததே கிடையாதுப்பா, எனக்கு ஆச்சரியமாக இருக்குதுப்பா, அவர் தானே இல்லை வேற யாரோன்னு ஆச்சரியமாக இருக்குதுன்னு சொல்லணும். ஏன் அது எப்படி சாத்தியம்னா, உங்கள் சங்கல்பத்தில் கூட சாதாரண தன்மை இருக்கக்கூடாது, அப்போ சாத்தியம். சங்கல்பத்தை செக் பண்ணணும். 1 மணி நேரம் அல்லது அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நான் சாதாரண மனுஷன் மாதிரி யோசிச்சேன்னா, பாபா குழந்தை மாதிரி யோசிச்சேனா, ஸ்ரீ நாராயணன் மாதிரி யோசிச்சேனா, செக் பண்ணுங்க. அந்த அளவுக்கு நீங்கள் யோசிச்சு செக் பண்ணி பாபாவுடைய சமஸ்காரத்தை, பிரம்ம பாபா சமஸ்காரத்தை உங்கள் சமஸ்காரமாக ஆக்குறீங்க. நேற்றே அதான் வந்துச்சு இல்லையா? நிராகாரி, நிர்விகாரி, நிராகங்காரி உங்கள் சமஸ்காரம் ஆக்கிடுங்க. அந்த மாதிரி ஆக்கிட்டீங்கன்னா சாதாரண தன்மை நீங்கள் நினச்சாலும் வெளிப்படாது. நீங்கள் யோசிச்சே செய்ய தேவையில்லை, தானாகவே நீங்கள் செய்கிறது நல்லாயிருக்கும். அவங்க கோபப்பட்டால் தானாகவே சிரித்து அன்போடு அவங்களை சாந்தப்படுத்தணும். அது ஃபஸ்ட்டு முடியாது, அதை முயற்சி பண்ணுங்கள். அதுக்கு தான் ஒரு அடியிலையும் கேட்டு நடங்கன்றார். ஃபஸ்ட்டு கேட்டு நடங்க. நான் செய்ய என்ன ஆகும்? 3 தடவை 4 தடவை, 1 வாரம் 1 மாதம் பார்த்து பண்ணும்போது என்ன ஆகும்? அதுவே உங்களுடைய குணமாக மாறிடும். அப்போ நீங்கள் யோசிக்க தேவையில்லை, தானாகவே இயல்பான குணம் ஆகிடும். அப்போ மர்ஜீவா வாழ்க்கை வாழறீங்க, சாதாரண தன்மையை உங்ககிட்ட இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்க. சங்கல்பத்தில் கூட ஸ்லோகன், ஏதாவது ஒரு விதி மூலம் வீணானவற்றை எல்லாம் யார் முடிக்கிறாங்களோ அவங்க தான் சக்திசாலியான ஆத்மா. ஏதாவது ஒரு விதியை பயன்படுத்தி வீணானவற்றை முடிச்சிடணும். இப்போ அதுக்கான விதி பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் நம்ம ப்ராக்டிஸில் பார்த்தீங்கன்னா, நான் சீதைக்கு வீண் விஷயங்களை எல்லாம் அடக்கி இங்கே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அசோகவனத்தில் இருக்கும்போது இதுக்கு மேலே பேசினா நாக்கு அறுத்துடுவோன்னு மிரட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இல்லையா, அந்த கம்பீரத்தன்மையோட நான் சீதாதேவி குதிரை மேலே இருக்கிறேன், வீணான விஷயங்கள்ன்ற அரைக்க ஒரே வீச்சில் வாழை நான் வெட்டிடுறேன். ஸோ இது ஒரு ப்ராக்டிஸ். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விதியை பயன்படுத்தி வீணானவற்றை ஒரு வினாடியில் யாரால் முடிக்க முடியுதோ அவங்க தான் சக்திசாலி ஆத்மா. ஐயோ இது கடைசி நொடியாக இருந்துச்சுன்னா என் நிலைமை என்ன ஆகுதுன்னு டக்குன்னு வந்துட்டிங்கன்னா அதுவும் ஒரு விதி தான். ஒரு வினாடியில் முடிச்சிடணும். ஏன்னா அது ஐயோ நான் இவ்வளோ நேரம் பாரு ஸ்ரீமத்துன்ற தண்டாலத்தை விட்டு அம்மாந்தூரம் போயிட்டோம் பாரு, டக்குன்னு அந்த நினைவு வந்தோடனே வந்துடணும். அதுக்கு தான் மார்க் போடுறது, டைமிங் வைக்கிறது, இதெல்லாம் அப்படியெல்லாம் யார் பண்ணுறாங்களோ அந்த ஆத்மா தான் சக்திசாலி ஆத்மா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாப் தாதா.